A dashனா என்ன அர்த்தம்னா U 1 length 20 இருந்ததுன்னா A 11 to 15 இருந்தா A dash will be the elements apart from your A. ஓகேவா? இப்ப B dash என்ன? வெரி குட். புரிஞ்சுதா? சூப்பர். நீங்க நாளைக்கு வரும்போது கண்ணா கிளாஸுக்கு 10 to 11 வரும்போது இந்த 11th புக் வச்சிருக்கீங்களா உங்ககிட்ட? இல்ல பிடிஎஃபா கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போ மொபைல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்களா? இதுலயா? டெஸ்க்டாப் மொபைல்ல. ஓகே. நீங்க என்ன பண்ணுங்க 11th புக்ல ஸ்டார்டிங்ல இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் அப்புறம் வாட் இஸ் அ டெட்டார் ஞாபகம் இருக்கா டெர்மினாலஜிஸ் ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல லிக்விடிட்டினா என்ன சால்வன்சினா என்ன ஜேர்னல் அதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க வாட் ஆர் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் வாட் இஸ் பர்சனல் அக்கவுண்ட் வாட் இஸ் ரியல் அக்கவுண்ட் வாட் இஸ் நாமினல் அக்கவுண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்சனல் அக்கவுண்ட் ரியல் அக்கவுண்ட் நாமினல் அக்கவுண்ட் சும்மா ஜேர்னல்னா என்ன லெட்ஜர்னா என்ன ஓகே வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் அக்கவுண்டிங் பீரியட் கான்செப்ட்ஸ் கோயிங் கன்சர்ன் அதெல்லாம் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் வித் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசன் பண்ணுங்க அதுக்கப்புறம் செகண்ட் லெசன் பண்ணுங்க இப்ப நாளைக்கு கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் பார்த்துட்டு வாங்க அண்ட் நான் இப்ப சொன்ன கான்செப்ட்ஸ்லாம் ஹை லெவலா இப்போ லா ஆஃப் அல்ஜீப்ரா ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்க போறோம் ரொம்ப டஃப்லாம் கிடையாது ஓகே இதுல இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா என்னன்னா ஏ 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா அதே ஏயோடது ஏ 1 2 3 4 ஏ 1 2 3 4 இருக்கு ஏ இன்டர்செக்ஷன் ஏ 1 2 3 4 கரெக்டா ஏ யூனியன் ஏ அப்படின்னா என்ன ஏல இருக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10 ஏல இருக்கிறது 1 2 3 4 5 6 7 ஏ யூனியன் ஏன்றது ஆன்சர் என்ன ஏ உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன் ஏ இன்டர்செக்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஏ டேஷ் ஏ மைனஸ் பி அந்த மாதிரி கேட்பாங்க உங்களோட ஆப்ஷன் ஏவா சூஸ் பண்ணும் இதெல்லாம் லாஸ் மாதிரி இப்போ லாஸ்னா எப்படின்னா நியூட்டன் லா அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல நம்ம அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல நிறைய லாஸ் படிச்சிருப்போம்ல லா ஆஃப் டிமாண்ட் லா ஆஃப் சப்ளை அப்படின்னா ஆஃப்டர் லாட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் after a lot of observations and after a lot of no experiments the economist or particular research person would have come to a conclusion so அந்த மாதிரி lot of இது பண்ணதுக்கு அப்புறம் மேக்ஸ்ல இந்த கன்க்ளூஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க என்னன்னா a intersection a is equal to a union a is equal to a அதே மாதிரி பாருங்க கண்ணா a intersection b is equal to b intersection a கம்யூட்டேட்டிவ் லான்னு சொல்லுவாங்க புரியுதா இது இப்போ இது எப்படின்றத நான் சொல்றேன் புரியுது இல்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க ஏலியும் 1 2 3 4 இருக்கு ஓகே இப்போ பி வந்து 1 3 4 அப்படி இருக்குன்னா ஏ
1 2 3 4 B 2 4 6 அப்படின்னா A இன்டர்செக்ஷன் B என்ன? A இன்டர்செக்ஷன் B என்ன சார்? 4 மட்டுமா? 4 மட்டுமா? ஆ 2 அப்ப B இன்டர்செக்ஷன் A என்ன? ஆ அதான் இங்க சொல்லிருக்காங்கண்ணா. A இன்டர்செக்ஷன் B is equal to B இன்டர்செக்ஷன் A. ஓகே புரிஞ்சுதா? இப்ப A யூனியன் B B யூனியன் A யூனியன் B என்ன 1 2 3 4 6 B யூனியன் A என்ன 1 2 3 அதனால this is equal இது ரெண்டு இந்த லாக் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு பேர் என்னன்னா கம்யூட்டேட்டிவ் லா. ஓகே அதே மாதிரி அதுக்கு அசோசியேட்டிவ் லான்றது வந்து மூணு இருக்கும். மூணு ஏ ஒரு இருக்கும் டிஃபைன் பண்ணிருக்காங்க, பி ஒன்று டிஃபைன் பண்ணிருக்காங்க, சி ஒன்று டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஸோ ஏ யூனியன் பிராக்கெட் ஓப்பன் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி பிராக்கெட் க்ளோஸ் யூனியன் சி. A intersection B intersection C bracket closed is equal to A intersection B bracket closed intersection C. இது associative. Distributive இது ரெண்டு புரிஞ்சுதா? 1 2 3 இது புரிஞ்சுதா? இதை வந்து ஐடம்பொட்டன்ட்னு சொல்லுவாங்க, இதை கம்யூட்டேட்டிவ் சொல்லுவாங்க, இதை அசோசியேட்டிவ் சொல்லுவாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்ணா. எப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் அதுக்கப்புறம் யூனியன் இஸ் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் யூனியன் இன்டர்செக்ஷன். ஓகேவா? இது இது என்ன சொல்றாங்கன்னா ஏ ஃபர்ஸ்ட் பி யூனியன் சியோட வேல்யூ எடுத்துக்கணும். அப்புறம் அந்த பி யூனியன் சிக்கும் ஏக்கும் பண்ணானா காமன் ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி is equal to A intersection B bracket closed union A intersection C. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணிக்கோங்கண்ணா. இப்போ இங்க இன்டர்செக்ஷனா இங்க யூனியன், இங்க யூனியனா இங்க இன்டர்செக்ஷன் இஸ் ஈக்குவல் டு இங்க இன்டர்செக்ஷனா யூனியன், யூனியனா இன்டர்செக்ஷன், இங்க இன்டர்செக்ஷனா யூனியன், அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட்டட் லா வாட் இட் சேஸ் A intersection bracket open B union C bracket close is equal to A intersection B bracket closed union A intersection C bracket closed. அதே மாதிரி A union bracket open B intersection C is equal to A union B bracket intersection A union C. புரியுதா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் எங்க புரியல ஆக்சுவலா சொல்லுங்க கண்ணா. அது எப்படி மாறி மாறி வருதுன்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து இப்போ லெட்ஸ் டேக் இது சேம் எக்ஸாம்பிள். ஸோ ஏ சி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சி வந்து 3 4 5 7 இப்படி இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி என்னன்னு சொல்லுங்க. ம். இப்போ பி யூனியன் சி இது கண்டுபிடிச்சிட்டோமா? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி என்னவா இருக்கும்? இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப அடுத்தது இங்க என்ன சொல்றான்? ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன இங்க? இந்த 2 4. ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன? ஆ அப்போ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி யூனியனா பண்ணா என்ன வரும்? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சினா என்ன வரும்? அப்ப புரியுறதா கண்ணா? இது ஏ டி இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சரும் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சியோட ஆன்சரும் ஒண்ணு பாருங்க. அதுதான் அவங்க அதுதான் சொல்ல வராங்க. ஏ இன்டர்செக்ஷன் பிராக்கெட் ஓப்பன் பி யூனியன் சி
bracket closed is equal to A intersection B bracket closed union A intersection C. அதே மாதிரி A union B intersection C is equal to A bracket open A union B bracket closed intersection bracket open A union C இப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரி நீங்க இதுக்கும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டா டாலி ஆயிடும். LHS is equal to RHS ன்னு கண்டிப்பா வரும். அப்பனா என்னன்னா when two or more sets are said to be distributed, order of the sets would not matter since the result would be same. The sets are distributive. புரியுதா கண்ணா? இப்ப நெக்ஸ்ட் டிமார்கன்ஸ் லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஒரு ஒன் ஆஃப் த லா. என்ன சொல்றாங்கன்னா இது இது படிங்க, இது அப்படியே படிங்க. A union B bracket closed dash அப்படி. அப்பனா என்ன அர்த்தம்னா A union B மொத்தமாவே டேஷ்னு அர்த்தம் is equal to A dash intersection B dash. இப்போ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இப்போ லெட்ஸ் டேக் யூனியன் வந்து 1 2 3 4 இப்படி இருக்குங்கண்ணா. ஓகேவா? 5 இருக்கு. A வந்து 1 2 3 இப்படி இருக்கு. A B வந்து பார்த்தோம்னா 3 4 5 6 இப்படி இருக்கு. இதுல A யூனியன் B எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? A யூனியன் B கண்டுபிடிங்க கண்ணா. 1 2 3 4 5 6 கரெக்டா? A யூனியன் B டேஷ் எப்படி கண்டுபிடிப்பீங்க மேல? A இப்போ லெட்ஸ் டேக் இப்படி சொல்றேன். இது வந்து 7 இருக்கு. இப்போ சொல்லுங்க. A யூனியன் B டேஷ். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஆமா A யூனியன் B டேஷ் என்ன? இப்படி 5 6 7. A யூனியன் B டேஷ்னா என்னன்னா A யூனியன் B ல இல்லாதது U ல இருக்கிறது. A யூனியன் B ல இல்லாதது எது U ல இருக்கு? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே. இப்போ அவன் என்ன சொல்றான்? A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் கரெக்டா? A டேஷ் என்ன இந்த சம்ல? A டேஷ் என்ன? ஆ என்னாச்சு? என்னாச்சு ஸ்ரீசரண்? ஸ்ரீசரண் என்னாச்சு? நீங்க எழுதினது படிங்க. அதோ எழுதிருக்கீங்களா அது படிங்க. இதோ நீங்க எழுதிருக்கீங்களா காம்ப்ளிமெண்ட் தானே அது? காம்ப்ளிமெண்ட் என்ன எழுதிருக்கீங்க? when A ம் ம்
ம் ம் ஸோ என்ன சொல்றாங்க, யூனிவர்சல் செட்ல ஏயும் ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட்ன்றது என்ன, ஆஃப் ஏ, elements of A, all the elements of இது இருக்கு except the element of A. அப்பனா என்ன, A செட்ல இல்லாதது U ல இருக்கு, அதான் A டேஷ்ன்றது. கரெக்டா? அப்ப A செட்ல இல்லாதது எது U ல இருக்கு? அவ்வளவுதான். B டேஷ் என்ன? 1 2 7. கரெக்டா? இப்போ A டேஷ், இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க, இன்டர்செக்ஷனா? அப்ப A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ் என்ன? அவ்வளவுதான். இப்போ இது RHS இதுதான் சொல்றாங்க. இதுக்கும் ஒரே ஆன்சர் இது, அதுதான். A யூனியன் B bracket closed dash is equal to A dash intersection B dash. அதே மாதிரி A intersection B bracket closed dash is equal to A dash union B dash. The complement of the intersection of two sets is the union of the complement of both the sets. So இது union, அப்படியே இங்க பாருங்க, union intersection dash A dash intersection union B dash. ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டி மார்கன்ஸ் லா. சரியா? இப்ப சில ரூல்ஸ் நீங்க அப்படியே படிச்சாகணும். 2 2s are 4, 4 4s are 16 படிக்கிறோம்ல, அந்த மாதிரி இது. A யூனியன் யூனிவர்சல் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல். A யூனியன் இப்படி போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா நல் செட்னு அர்த்தம் கண்ணா. இப்போ நல் செட்னா என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். A இஸ் ஈக்குவல் டு, உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ், கிரிக்கெட் பிளேயர்ஸ் ரொம்ப பிடிக்கும்? தோனி ரொம்ப பிடிக்கும். ஓகே, இன்னொரு 4 பேர் சொல்லுங்களேன். தோனி, விராட் கோலி சூப்பர். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி சூப்பர். நட்ராஜன். ஓகே, இப்போ லெட்ஸ் சே A is equal to தோனி, வருண் சக்கரவர்த்தி, நட்ராஜன் அண்ட் கோலி இல்லையா? இப்போ நல் செட்னா என்னன்னு சொல்ற பாருங்க. நல் செட் இஸ் ஈக்குவல் டு பீப்புள் நாட் இன் ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏல இல்லாத பீப்புள் யாரு இருக்காங்க? இது பண்ணனா என்ன, யாருமே கிடையாதுல்ல. அப்பனா ஒண்ணுமே இல்லாம நான் இது பண்றதுதான் நல் செட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ், சாரி, ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் grown in desert என்ன இருக்கும்? ஒண்ணுமே கிடையாது, நல் செட். அதே மாதிரி availability of hot water in Himalayas என்னது? நல் செட் இல்ல. ஹிமாலயாஸ்ல ஹாட் வாட்டரே கிடைக்காது. கரெக்டா? எல்லாம் சில்லுன்னு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்புறம் போலார் பியர் சீன் இன் சென்னை. போலார் பியர் நம்ம ஊர்ல இருக்குமா? கிடையாது, அது ஒன்லி அண்டார்டிகால மட்டும்தான். கரெக்டா? அந்த மாதிரி நம்மளால எதுவுமே அவைலபிலிட்டியா இருக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா நல் செட்ல வந்துடும். அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஏ 1 2 3 4 5 நல் செட்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. B is equal to ஒண்ணுமே கிடையாது, நல் செட். அப்பனா A யூனியன் B என்ன? 1 2 3 3 4 5. அதான் சொல்றான். A யூனியன் நல் செட் இஸ் ஈக்குவல் டு A. இப்ப A இன்டர்செக்ஷன் B யோட என்ன இருக்கும் கண்ணா? இதுல இருக்கு இன்டர்செக்ட். காமனா இருக்கிறது எது இருக்கும்? இல்ல ஒண்ணுமே இல்ல. see A includes, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்லன்றதும், இப்ப நம்ம எப்படி சொல்றது, A intersection null set is equal to null set.
அது ஒன் ஆஃப் த ரூல். புரியுதா? ஏ யூனியன் நல் செட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் நல் செட் இஸ் ஈக்குவல் ஏ இன்டர்செக்ஷன் யூ. இப்ப வந்து ஏல வந்து 1 2 3 4 இருக்கா, யூல வந்து லெட்ஸ் சே 1 to 10 இருக்கு. 1 to 10 எழுதியிருக்கேன். அப்ப சொல்லுங்க கண்ணா, ஏ இன்டர்செக்ஷன் யூ என்னவா இருக்கும்? அப்போ அகைன் ஏ தானே, அதான் ஏ. ஓகேவா? ஸோ காம்ப்ளிமெண்ட் லா என்ன இதெல்லாம் ஐடென்டி லா. காம்ப்ளிமெண்ட் லா என்ன சொல்றதுன்னா, ஏ யூனியன் ஏ டாஷ் இஸ் ஈக்குவல் டு யூனிவர்சல். அதே மாதிரி நல் செட் டேஷ் இஸ் ஈக்குவல் டு யூ. நல் செட்னா ஒண்ணுமே இல்ல. நல் செட் டேஷ்னா என்ன, எல்லாமே இருக்கிறது. கரெக்டா? நல் செட் டேஷ்னா எல்லாமே இருக்கிறது. ஸோ யூனிவர்சல். யூனிவர்சலோட டேஷ், யூனிவர்சல்ன்றது எல்லாமே இருக்கிறது. யூனிவர்சல் டேஷ்னா ஆப்போசிட் நல் செட். புரிஞ்சுதா? ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு நல் செட். ஓகே. ஏ டேஷ் டு த பவர் ஆஃப் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் லான்னு சொல்லுவாங்க கண்ணா. இதுல ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு 2 மார்க்ஸ்ல வரும். ஒன்னு ஐடெம்பொட்டன்ட் லா, கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்கிரிப்டிவ் லா, டிமார்கன்ஸ் லா, ஐடென்டிட்டி லா, காம்ப்ளிமெண்ட் லா. இது ஃபுல்லா நீங்க நோட்ல இன்னைக்கு ஹோம்ஒர்க் டு காப்பி ஃப்ரம் புக். இது புக்ல இருக்குல்ல. நீங்க எப்படி பிடிஎஃப்லயே படிச்சிடுறீங்களா கண்ணா, இல்ல புக் வாங்கியிருக்கீங்களா? எப்ப ரெஜிஸ்டர் பண்றீங்க? இல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணுமே. நீங்க பண்ணலைன்னா எப்படி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து Venn diagram is a pictorial representation of the relationship between two or more sets. ஓகேவா? அப்படின்னா இப்ப இது ஒண்ணு இருக்கு, இப்படி இருக்கு. இப்படின்னா ரெண்டு வென் டயக்ராமும் என்க்ளோஸ்டா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு வென் டயக்ராம் இதுவாகும் போது இப்ப ஏ யூனியன் பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் எடுத்துப்பீங்க. கரெக்டா? ஏயோடதும் எடுத்துப்போம், பியோடதும் எடுத்துப்போம். அப்போ ஃபுல்லா பிளாக் பண்ணுவோம் வென் டயக்ராம். இப்ப எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா, இந்த இந்த மாதிரி கொடுத்துட்டு இது ஏ யூனியன் பியா ஏ இன்டர்செக்ஷன் பியான்னு கேட்பாங்க. இது ஃபுல்லா ஷேடா இருக்குல்ல, அப்போ ஏ யூனியன் பி. இப்ப இதுவே இந்த மாதிரி ரெண்டு வென் டயக்ராம் கொடுத்துட்டு இந்த ஏரியா மட்டும் பிளாக் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னவா இருக்கும் கண்ணா? ஆ இப்போ இப்படி இருக்கு. இது பேர் என்ன சொல்லுவாங்க? டிஸ்ஜாயிண்ட். ஆ கரெக்ட், டிஸ்ஜாயிண்டா இருக்கு. புரியுதா? அதான் இது ஏ யூனியன் பி. ஓகே, இது வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி, இது டிஸ்ஜாயிண்ட் ஏஎன் பி. இது கரெக்ட். கடைசியா இருக்கு இந்த மூணு தான் வந்து மேஜரான வென் டயக்ராம்ஸோட ரெப்ரசன்டேஷன். அதுக்கப்புறம் செட்டுனா என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே. இப்போ இதுல டூ டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, டூ டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ்ன்றதுல வந்து ஒன் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் ரோஸ்டர் மெத்தட், another method is called as set builder method. இப்போ ரோஸ்டர் மெத்தட்னா ஒண்ணுமே கிடையாது. ஃப்ளவர் பேக்கெட் போட்டுட்டு அப்படியே நம்பர் ஆஃப் என்ன சொல்றது, நம்பர் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ் இன் இந்தியன் டீம் அப்படின்னா என்ன? தோனி இப்போ கிரிக்கெட் டீம்ல கிடையாதுல்ல, யாரெல்லாம் இருக்காங்க வேர்ல்டு கப் டீம்ல? இப்போ நட்ராஜ் இருக்காரா? நட்ராஜ். இப்போ நீங்க ஒருத்தர் சொன்னீங்களே தமிழ்நாடு பர்சன், அவர் பேர் என்ன? ஆஹ் அவரு. இன்னொருத்தங்க ஒரு நாலஞ்சு நேம் சொல்லுங்க பார்க்கலாம், வேர்ல்டு கப்ல இருக்கிறவங்க. வேர்ல்டு கப் ஞாபகம், ஐபிஎல் ஞாபகம் இருக்கா? ஏன் உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சே? வேற வேற என்ன நல்ல ரெகுலரா எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்? பார்க்கிறது, படிக்கிறது, எதோ உங்களை ஃப்ரீக்வெண்டா அப்டேட் பண்ணிப்பீங்க? இது வேணாம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓகே. ஸோ இப்போ வந்து அப்பனா நீங்க வந்து நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி ஸ்டார்ட் பண்ணும். யூ ஷுட் ஸ்டார்ட் நோயிங் திங்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ லெட்ஸ் லெட்ஸ் டேக் அபவுட் மொபைல்ஸ். என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க மொபைல்ஸ்?
மொபைல் நேம்ஸ். சாம்சங். ம். சாம்சங். அப்புறம் ரெட்மி. அப்புறம் ரியல்மி. அப்புறம் ஓப்போ. அப்புறம் விவோ. அப்புறம் ம். சூப்பர். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப பாருங்க. இத வந்து நான் ஒரு இத அப்படியே வச்சுண்டு இது ஒரு ஃப்ளவர் பிராக்கெட்டா ரெப்ரசன்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பேர் ரோஸ்டர் மெத்தட்னு அர்த்தம். ஓகே. இதையே செட் பில்டர் மெத்தட்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, செட் பில்டர்ல மெத்தட்ல எப்படி வரும்னா w is equal to t colon is represents mobiles. ஓகே. அண்ட் இந்த மொபைல்ல வந்து இப்ப சப்போஸ் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்லி வந்து குட் டிமாண்ட், இதுல எது நல்ல டிமாண்ட் ஸ்ரீசரண்? சாம்சங், ரெட்மி, ரியல்மி எது நல்ல டிமாண்ட் நல்லா போயிட்டு இருக்கு? சாம்சங் நல்லா போயிட்டு இருக்கு கரெக்டா? ஏன்னா சாம்சங் யூசர் ஃப்ரெண்ட்லியா ஃபீல் பண்றாங்க. அப்போ T colon T represents mobiles and Samsung has got a good demand. இப்படி நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஆர் வந்து சாம்சங் கிரேட்டர் than 100, சாம்சங் டிமாண்ட் கிரேட்டர் than 100, இந்த மாதிரி கிரேட்டர் than கோலன் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி போடுறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செட் பில்டர் மெத்தட். இதை நான் ஆனா ஆக்சுவலா எப்படி நான் எடுத்துக்கணும்? தீஸ் ஆர் தி செட் ஆஃப் மொபைல் நம்பர்ஸ் வேர் சாம்சங் இஸ் அட் த டாப் மோஸ்ட் ரேஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிமாண்ட். அதுதானே மீனிங். அதை நான் சின்னதா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன்? டி கோலன் டி ரெப்ரசன்ஸ் மொபைல் அண்ட் சாம்சங் கிரேட்டர் தேன் 100 அப்படின்னு குட்டியா ரெப்ரசன்ட் பண்றேன்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செட் பில்டர் மெத்தட். ரோஸ்டர் மெத்தட்னா அப்படியே டைரக்டா ஃப்ளவர் மார்க் பிராக்கெட் போட்டு சாம்சங், ரெட்மி, ரியல்மி, ஓப்போ, விவோ, நோக்கியோ அப்படி ரெப்ரசென்ட் பண்றது ரோஸ்டர் மெத்தட். புரிஞ்சுதா? இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் தோன்றது உங்க மைண்ட்ல? தோணணும். யோசிங்க. கண்டிப்பா தோணும். யோசிங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் நீங்க டெய்லி பார்க்குற நியூஸ் பேப்பர்ஸ் நேம்ஸ் அந்த மாதிரி கூட இருக்கும். இல்ல டெய்லி டிவி பார்ப்பீங்களா? டிவில எது ரொம்ப நல்லா பார்ப்பீங்க? எந்த, அதாவது ஃபிலிம்ஸா அந்த மாதிரி கேட்குறேன். படம் பார்க்க மாட்டீங்களா? ஓகே. உங்களோட ஹாபி தான் என்ன அப்போ ஸ்ரீசரண்? ஆ சூப்பர், வெரி குட். நேஷனல் ஜியோகிராஃபிக் பாப்பீங்களா? எந்த அனிமல்ஸோட இதெல்லாம் பாப்பீங்க நிறைய? லயன் நிறைய பாப்பீங்க. இப்போ லெட்ஸ் டேக் தட் as an எக்ஸாம்பிள். இப்போ ஜியோகிராஃபிக்கல் சேனல்ஸ்ல தே கம் சீத்தா சொல்லுவாங்க, லயன், அப்புறம் அண்டர் வாட்டர் அனிமல்ஸ் கரெக்டா, ஈகிள்ஸ், வல்ச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா ஃப்ளவர் பிராக்கெட்ல சொல்றது. இந்த லிஸ்ட், அதுக்கு லிஸ்ட் சொல்லுங்களேன், என்னெல்லாம் அனிமல் சொல்லுங்க. லயன். ம். ஆ வெரி குட். அப்புறம் வெரி குட். அப்புறம் லெப்பர்ட். சூப்பர். இப்போ இதெல்லாம் வந்து ரோஸ்டர் மெத்தட்ல போட்டுருவீங்க. செட் பில்டர் மெத்தட்ல என்ன பண்ணுவீங்க? ww t colon t is animals and lion greater than some number of times பார்த்தது இவ்வளவுதான். இதுதான் செட் பில்டர் மெத்தட். ஸோ வாட் இஸ் யர் எக்ஸ்பிரஷன்? அதாவது these are the animals where I see much in geographic channels. However, the passion of அதாவது மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பார்க்கறது வந்து லயன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க இல்லையா? அது அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு சின்ன அதுக்கான கிளிம்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் செட் பில்டர் மெத்தட். புரிஞ்சுதா? குட். சப்செட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு செட் when one set has all the elements of other set, அந்த அதர் செட் இஸ் அ சப்செட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ A245678 9 இருக்கு, B2468 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பி வந்து எல்லா எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ இருக்குல்ல, அப்ப பி இஸ் அ சப்செட் ஆஃப் செட் ஏ. புரிஞ்சுதா? இப்ப சப்செட்டுக்கு என்ன புரியலையா? எங்க புரியல சொல்லுங்க.
இப்ப A வந்து 2 4 5 6 7 8 இருக்கு. இதுல இருக்கிற எலமெண்ட்ஸ்ல இருந்தே பிக் பண்ணி B கிரியேட் ஆகுறதுன்னா அதுக்கு பேர் தான் சப்செட்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பா தாத்தா இருக்காங்க. தாத்தாவோட லைக் தாத்தாவுக்கு வந்து 4 பசங்க 3 பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு பசங்க, ஒருத்தருக்கு வந்து ரெண்டு பொண்ணு, அந்த மாதிரி ஆரிஜினேட் ஆகுறதுன்னா அப்பனா என்ன அர்த்தம்? அப்பா இஸ் a subset of தாத்தா. கரெக்டா? யூ ஆர் த சப்செட் ஆஃப் அப்பா. அந்த மாதிரி சொல்றதுதான் சப்செட்ன்றது. ஓகே. சோ சப்செட்ன்றது வந்து ஓட சைன் வந்து இப்படிதான் போடுவாங்க, சப்செட்டோட சைன். சோ இதோட ரூல்ஸ் என்னன்னா, every set is a subset of itself, every set is a subset of every set, every set has got at least two subsets, empty set and sets itself. இது ரூல், இது அப்படியே படிச்சுதான் ஆகணும். every set is, இது மூணு பாயிண்ட் படிங்க பார்க்கலாம். ஓகே, அது பரவாயில்ல, சிம்பிள் விட்டுருங்க, பரவாயில்ல கண்ணா. அடுத்ததா சூப்பர். சோ சப்செட்னா என்ன? அப்பா இஸ் a subset of தாத்தா, தாத்தா இஸ் a subset of கொள்ளு தாத்தா, ஹரிச்சரன் இஸ் a subset of அப்பா. அத மாதிரி சொல்றதுதான் இட்ஸ் கால்ட் அ சப்செட். ஸோ ரூல்ஸ் ஆர் எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப், இங்க தியரி படிக்கணும். நம்ம ஃபவுண்டேஷன் மேக்ஸ்ல தியரி இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கண்ணா. ஸோ எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப், empty set is a subset of every set has at least two subsets, the empty set and set itself. Okay, good. சூப்பர் சப்செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஓகே நான் சூப்பர் சப்செட் சொல்லி தரேன். இப்போ சூப்பர் சப்செட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ A 2 4 5 6 7, இது 2 4 6 8. இப்போ B என்ன சொல்லுவாங்க? எவ்ரி செட் இஸ் a subset of itself சொல்றாங்களா? இது A செட். ஏன்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பனா அப்பா இஸ் a super subset of ஸ்ரீசரண், தாத்தா இஸ் a super subset of அப்பா. புரியுதா? அதான் மீனிங். ஸோ அப்பா இஸ் a subset of தாத்தானா, தாத்தா இஸ் a super subset of அப்பா. இவங்க பர்ஸ்பெக்டிவ்ல, தாத்தா பர்ஸ்பெக்டிவ்ல சூப்பர் சப்செட். கண்ணா ஒரே ஒரு நிமிஷம், சாரி ஒரே நிமிஷம் கண்ணா. ஸோ ஸ்ரீசரண், ஸ்ரீசரண் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ரீசரண் இஸ் a சப்செட் ஆஃப் அப்பா, அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூல அப்பா இஸ் a சப்செட் ஆஃப் ஸ்ரீசரண். இது புரிஞ்சுதா? இந்த எதுவும் டவுட் இல்லையே? வெரி குட். இப்போ ஈக்குவலன்ட் செட்ஸ்னா என்னன்னு சொல்ல போறோம் ஸ்ரீசரண். இப்போ வந்து ஸ்டார்ஸ் என்ன முடியுமா ஸ்ரீசரண்? அதுக்கு பேர் என்ன முடியாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். கரெக்டா? which you cannot count. இப்போ ஒரு ஒரு உங்க வீட்ல ஒரு கார்டன் வச்சிருக்கீங்க, அந்த கார்டன்ல இருக்கிற ஃப்ளவர்ஸ் என்ன முடியுமானா என்ன முடியும். கரெக்டா? பட் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கும், அந்த ஃபாரஸ்ட்லக்குள்ள இருக்கிற ஃப்ளவர்ஸ் என்ன முடியும்னா என்ன முடியாது. ஸோ சம்திங் which you can count is called as finite, something which you cannot count is called as infinite. புரியுதா? இப்போ I will give you an example. See, A and B ரெண்டுமே கவுண்ட் பண்றபடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே A வந்து லைக் 10 bracket open 10 20 30 40 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல எவ்வளவு நம்பர்ஸ் நான் சொல்லியிருக்கேன்? 10 20 30 40 50, 5 நம்பர் சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்போ A is equal to 10 20 10 20 30 40 50 சொல்லியிருக்கேன்னா n, small n of A is equal to 5. புரியுதா? இப்போ A is equal to தோனி, நட்ராஜ், கோலி, இன்னொருத்தங்க சொன்னீங்க மறந்து போயிட்டா, அவங்க பேர் என்ன? வருண் சக்கரவர்த்தி. இன்னொரு பேர் சொல்லுங்களேன். சுரேஷ் ரெய்னா, டெண்டுல்கர்னு வச்சுக்கோங்க. இப்போ
இங்க n of a அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்ப இதுவே கோலி இல்ல. அப்ப n of a என்னவா இருக்கும்? 1 2 3 4 5 இருக்கும். இப்ப இதுவே நட்ராஜ் இல்ல. அப்ப n of a என்னவா இருக்கும்? 4 இருக்கும். இதுதான் கணம். Something where you can count is called as finite sets. Something where you cannot count is called as infinite sets. And when you are exactly working with two finite sets, இப்போ A இது ஃபைனட்டா இருக்கா, B வந்து வேற ஏதாவது கான்டாக்ட் எடுத்துக்கலாம். B என்ன கான்டாக்ட் எடுத்துக்கலாம்? என்னெல்லாம் ஜியோகிராபிக்கல் சேனல்ல ஜியோகிராபிக்கல் சேனல்ல வந்து என்ன நீங்க யூனிக்கா பாப்பீங்க? யூனிக்கா எதை நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க? உங்களுக்கு எது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜியோகிராபிக்கல் சேனல்ல? அதாவது இப்போ அண்டர் வாட்டர் கிரீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்குமா, இல்ல பேர்ட்ஸ் மாதிரி இருக்கிற ஜியோகிராஃபி பாப்பீங்களா, இல்ல அனிமல்ஸோடது பாப்பீங்களா, அந்த மாதிரி கேக்குறேன். அனிமல்ஸ்ல நீங்க இப்ப சொன்ன செட் ஆஃப் அனிமல்ஸ் கரெக்டா? நீங்க என்ன அனிமல்ஸ் சொன்னீங்க? லயன், சீதா, லெப்பர்ட், லெப்பர்ட், ஆ எலிஃபண்ட், ஆ அடுத்தது சீட்டா. சோ இப்போ இதோட என் ஆஃப் பி என்ன? ஆ இப்ப இது வந்து ஃபைனட் ஈக்குவலன்ட் செட்டா இல்லையா? ஏன்? So only when your n of a is equal to n of b, it is called as equivalent set. Okay, when your n of a is not equal to n of b, it is not a equivalent set. So sumல எப்படி கேட்பாங்கன்னா இந்த ரெண்டு செட்டு கொடுத்துருவாங்க கண்ணா, ஈக்குவலன்ட் செட்டா இல்லையா அப்படின்றத ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல இந்த செட்ஸ்லாம் ஈக்குவலண்டா, ஃபைனட்டா, நான் ஃபைனட்டா கேட்பாங்க. இல்ல நாட் ஈக்குவலண்டான்னு கேட்பாங்க. ஸோ நீங்க சொல்லணும், அதில் கொடுத்துருப்பாங்க என் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்க ஆப்ஷன் வில் பி என் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு என் ஆஃப் பி அப்படி வரும். ஓகே, ப்ராடக்ட்னாலே நேற்றுக்கு சொல்லியிருக்கேன்ல, மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. இப்போ ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் என்ன? ஃபோர் ஃபோர்ஸ் ஆர் என்ன ஸ்ரீச்சரன்? நீங்க என்ன பண்ணணும், டேபிள்ஸ் தரவு பண்ணிக்கணுங்கண்ணா. இந்த லீவ்ல உட்காந்துட்டு 1 to 1லேருந்து ஓகே 16 into 16 வரைக்கும் தரவு பண்ணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயத்துல நம்மளுக்கு மேக்ஸ்ல யூஸ் ஆகும். டெய்லி ஒரு ஒரு டேபிள் படிங்க. நாளைக்கு 16 டேபிள் படிக்கிறீங்களா? 16 ஒன்ஸ் ஆர்லேருந்து 16 16 நாளைக்கு 15 நான் கேட்பேன் டெய்லி. ரேண்டமா 16 ஃபோர்ஸ் ஆர் என்ன, 16 டென்ஸ் ஆர் என்ன, 16 ஃபோர்டீன்ஸ் ஆர் என்னன்னு கேட்பேன். ஸோ டெய்லி படிச்சீங்கன்னா 16 நாள்ல 16 டேபிள் முடிச்சிடலாம். உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் மேக்ஸ் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்றதுக்கு. ஓகேவா? குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்கண்ணா. லெட்ஸ் சே ஏ வந்து இப்போ நார்மலாக நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுவோம்? ஏ 2 பி 6. அப்போ ஏ இன்ட்டு பி என்ன பண்ணுவீங்க? ஆ 2 இன்ட்டு 3 6, 2 இன்ட்டு 3 இல்லையா? அப்படி தானே பண்ணுவீங்க. இப்போ இதுலயே ஏ 2 பி வெறும்னா ஏ ஸ்மால் ஏ. அப்போ ஏ இன்ட்டு பி என்னவா இருக்கும்? கரெக்ட். இதுலயே ஏ 2 சரியா கமா 3, இது பி ஏ கமா பி இப்படி இருந்ததுன்னா ஏ இன்ட்டு பி எப்படி பண்ணணும் அப்படின்னா இதே தான். 2 இன்ட்டு ஏ ஒன்று, இன்னொன்று 2 இன்ட்டு பி இன்னொன்று, இன்னொன்று 3 இன்ட்டு ஏ இன்னொன்று, 3 இன்ட்டு பி இன்னொன்று. புரிஞ்சுதா? இது எல்லாத்தையும் அழகா ஒரு ஃப்ளவர் பிராக்கெட்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க கண்ணா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ கிராஸ் பி. புரிஞ்சுதா? ஏ கிராஸ் பி. இந்த சென்டென்ஸ் மட்டும் படிங்க. the product set of two given sets படிங்க.
புரியுதா? இப்போ இது A இன்டு B பண்றோம்ல கண்ணா, இப்போ B இன்டு A பண்ணலாமா? B இன்டு A பண்றோம்னு வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுவோம் நம்ம? B இன்டு A A2 வெரி குட். A இன்டு 2. அப்புறம் அடுத்தது A இன்டு 3 கரெக்டா? அப்புறம் B இன்டு 2. B இன்டு 3. அப்பனா என்ன அர்த்தம்னா A and A into B and B into A completely different அப்படின்னு அர்த்தம். ஓகே, சம் கேசஸ்ல சேமா இருக்கும், சம் கேசஸ்ல டிஃப்ரெண்டா இருக்கும். ப்ரெடாமினண்டா A and B வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சரியா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் ப்ராடக்ட் செட்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் பார்த்தோம், லா ஆஃப் அல்ஜிப்ரா பார்த்தோம், இது பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, இந்த சம் ட்ரை பண்ணுங்களேன் கண்ணா. U minus 2 1 2 3 4 5 A minus 2 5 find the elements of set U minus A. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 1 find U minus A. U minus A னா என்ன அர்த்தம்? வெறும்னா U minus A னா என்ன அர்த்தம்? அப்பனா என்ன அர்த்தம்னா ஏல இருக்கிறது, ஆனா அதாவது A இருக்கிற நம்பர்ஸ் தவிர U என்னெல்லாம் இருக்கும் அதான் U minus A. கரெக்டா? U minus A னா என்ன? கரெக்ட். அப்பனா 1 2 3 4 கரெக்ட். 1 2 3 4. ஸ்டெப் நம்பர் 2, இப்போ find U minus A dash. U minus A dashனா என்ன? U minus Aல இருக்கிறது இல்லாதது எது Uல இருக்கு? U minus Aல இருக்கிறது எது Uல இல் இல்ல U minus Aல இல்லாதது எது Uல இருக்கு? U minus Aல 1 2 3 4 இருக்கா? இதெல்லாம் இருக்கு. இந்த U minus Aல இல்லாதது எது Uல இருக்கு? மைனஸ் 2வும் 5 கரெக்டா? -2 அதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அப்பனா ஸ்டெப் 1 நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? U minus A கண்டுபிடிச்சிட்டு ஸ்டெப் 2 வந்து U minus A dash. அப்ப அல்டிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா கண்ணா U minus A dash is equal to A அப்படியே ரிப்பீட் ஆகுது. புரியுதா? இங்க இங்க ஒரு ரூல் இருக்கு பாருங்களேன். U minus A dash இங்க வரல. அது இங்க வந்து அது வந்து ரூலா ப்ரூவ் பண்றாங்க. U minus A dash is equal to A அப்படின்ட்டு. புரிஞ்சுதா? குட். இப்போ இந்த சம் நோட்ல போடுங்க பார்க்கலாம். illustration 9. ஃபார்முலா எழுதிட்டு எழுதுங்க கண்ணா. சூப்பர், வெரி குட். அமுச்சு விடுங்க.
வெரி குட். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுதா? குட். ஸோ இதெல்லாம் தான் செக்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் திஸ், இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணா உங்களுக்கு. ரைட் த செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் செட் ஃபார் m is equal to 1827. See, 1 ones are 1, 2 cubed 8, 3 cubed 27. Okay. அப்பனா எப்படி எழுதுவோம்? x colon x is equal to n cubed, where n is an element. நான் இப்படி வந்ததுன்னா element of capital N. புரியுதா? n-ன்றது அந்த cubed பண்றது, it's capital N. இதை நீங்க n-ஆ டிஃபைன் பண்ணிக்கலாம், இல்ல m-ஆ கூட டிஃபைன் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. அதே மாதிரி எக்ஸ் கோலன் இஸ் லெட்டர் இன் த வேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, இதுல எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. அப்பனா b is equal to, இது ரோஸ்டர் மெத்தட்ல போட சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த எல்ல இதை வந்து அப்படியே எடுத்து ஃப்ளவர் பிராக்கெட் குள்ள போட்டுறணும், அவ்வளவுதான். செட் வித் their elements all numbers b. இது இது என்னது? இது ஏன்றது யூனிவர்சல் செட், எல்லா நம்பர்ஸும் இருக்கிறது. bன்றது வந்து 2 4 6 8 10. b வந்து நம்ம என்ன சொல்லலாம்? a ஓட சப்செட்னு சொல்லலாமா? கரெக்ட்டா? a is a super subset of b ன்னு சொல்லலாமா? கரெக்ட்டா? c is a subset of a, a is a super subset of c. d is a null set, ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? புரியுதா? illustration 4, a union b என்னன்னு கேக்குறாங்க. a intersection b, b intersection d, a இது ஹோம்வொர்க்கா போட்டுருங்க. யூனியன் ஆஃப் q versus w அப்படின்னா என்ன? 1 2 3. நீங்க இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க கண்ணா. q யூனியன் w என்னவா இருக்கும்? அவ்வளவுதான், சூப்பர். இன்டர்செக்ஷன் ஆஃப் q and w என்ன? வெரி குட், அவ்வளவுதான், சூப்பர். அப்புறம் u a இருக்கு, a டாஷ் கண்டுபிடிச்சிருவீங்கல்ல, கரெக்ட்டா? சூப்பர். y minus t, y கொடுத்திருக்கான், t கொடுத்திருக்கான். y minus t வந்து, y minus t னா என்ன? எல்லா elements of y which is not forming part of t. அப்போ இதுல இருக்கிறது இதுல இல்ல, அதான் y minus t. புரியுதா? சோ அப்போ u p0 t ல இல்ல, அதான் y minus t. சம்ம தான் இப்ப போட்டோம், illustration 9 தான் இப்ப போட்டோம். அப்புறம் இப்ப ஜஸ்ட் 10 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் நீங்க சொல்லுங்களேன். என்னலாம் 10 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ்? ஆ ம் ம் கரெக்ட் கரெக்ட். 2 ம் கரெக்ட். 16 20 கரெக்ட்டா? இத வந்து நீங்க இப்ப எழுதிட்டு செட் நோட்டேஷன்னா என்னன்னா, உள்ள எக்ஸ் காலன் எப்பவுமே எக்ஸ் காலன் எக்ஸ்னு போட்டுரும். இது இஸ் இதெல்லாம் என்னது? ஈவன் நம்பர்னு எழுதலாம், இன்டிஜர்னு எழுதலாம். அண்ட் இதுல நீங்க எப்படி ரேஞ்ச் இருக்கு? 2ல இருந்து ஆரம்பிச்சு லெஸ் தேன் இப்படின்னா என்ன? லெஸ் தேன் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸ் தேன் ஈக்குவல் டு, அதான் இல்ல 2ல இருந்து 20 வரைக்கும் போயிருக்குன்னா நடுவுல எக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகேவா? இது வந்து நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு நாளைக்கு இருக்கு ஒரு வீக்ல? ஸோ சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஸோ ஆனா எக்ஸ் கோலன் எக்ஸ் இஸ் அ டே இன் அ வீக். செட் நோட்டேஷன். ஓகேவா? செட் ஆஃப் மந்த்ஸ் இன் அ இயர் விச் ஆஃப் 30 டேஸ். ஒரு வருஷத்துல எந்த மாசத்துக்குலாம் 30 டேஸ் இருக்கு? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் முடிஞ்ச வரைக்கும் ரெஃபர் பண்ணாம. எந்த மாசத்துக்குலாம் 30 டேஸ் இருக்கு? ஜனவரில 30 டேஸ் இருக்கா?
இந்த விரல் தெரியுமா? விரல் தெரியுமா உங்களுக்கு? விரல்ல இந்த முட்டி வச்சு கண்டுபிடிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? ம். இருங்க, நான் சொல்லி தரேன். இங்க பாருங்க கண்ணா, நல்லா கை வச்சுக்கோங்க. இப்படி முட்டியை திருப்பி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இங்க மேல இருக்கா, மேல கூம்பு மாதிரி இருக்கா ஃபர்ஸ்ட், அது ஜானு. கீழே ப்ரொட்ரூட் ஆறுதா ஒரு மசில், அது பிப்ரவரி. இது மார்ச். நடுவுல ப்ரொட்ரூட் ஆறுதா மசில், ஏப்ரல். மேல வருதா முட்டி, ஏப்ரல். மே. கீழே ஒரு மசில் வருதா கேப், ஜூன். மேல ப்ரொட்ரூட் ஆறுதா ஆகஸ்ட். ஓகேவா? திருப்பி அதே மாதிரி வாங்க. செப்டம்பர் ப்ரொட்ரூட் ஆறுதா, திருப்பி கேப் அக்டோபர். ப்ரொட்ரூட் ஆறுதா, புரியுதா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். பண்ணுங்க. அப்ப சொல்லுங்க 30 நாள் எதெல்லாம் வருதுன்னு. பிப்ரவரி விட்டுருங்க கண்ணா, பிப்ரவரி இல்ல, வரவே வராது. இது ஏற்கனவே தெரியுமா உங்களுக்கு? ஆ, சொல்லுங்க இப்போ. இப்படி வரும் கிட்டத்தட்ட ஜான், பிப்ரவரி, அப்புறம் மே, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, திருப்பி ஆகஸ்ட் முட்டி பெருசா வரும், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இப்ப எதெல்லாம் 30 நாள் வரும்? எதெல்லாம் மேல பார்த்திருக்கோ அதெல்லாம் 31 நாள். எதெல்லாம் டவுன் போறதோ அதெல்லாம் 30 நாள். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஏப்ரல் 30 நாள். ஜூன், ஆ ஆகஸ்ட் முட்டி பெருசா வருதே. ஆகஸ்ட் வராதுன்னா செப்டம்பர் தான். செப்டம்பர் தான், செப்டம்பர். அவ்வளவுதான், சூப்பர், வெரி குட். அப்போ ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர், கரெக்டா? So 4 மாதம் in a year we have days. அதான் ட்ரிக். ஓகேவா? So April, June, September. So X colon is a month of a year which has 30 days. Okay. So அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ணா, நம்பர்ஸ் 3, 6, 9, 12, 15 இதெல்லாம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி சீக்வன்ஸ்ல வருது? 3, 6, 9, 12, 15 என்ன சீக்வன்ஸ்ல வருது? 3 3 வருது. அப்பனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 சொல்லலாமா? வெரி குட். இங்க பாருங்க, மல்டிபிள் ஆஃப் 3. அப்ப 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன்னா இப்படி வரும் கண்ணா, கீழே ஒரு இது மாதிரி போட்டீங்கன்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். லெஸ் தேன்னா இப்படி கீழே ஒரு இப்படி போட்டீங்கன்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அதே மாதிரி கிரேட்டர் தேன்னா இப்படி கீழே ஒன்று போட்டீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. புரியுதா? அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15 மல்டிபிள் ஆஃப் 3. பாசிட்டிவ் நம்பர் சொல்லணும், சொல்லுங்க. எக்ஸ் கோலன் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. அவ்வளவுதான். அதே மாதிரி எக்ஸ் கோலன் எக்ஸ் இஸ் அ லெட்டர் இன் வேர்ட் மேத்தமேட்டிக்ஸ். எதுக்கு? இதுக்கு, கடைசி இதுக்கு. லெட்டர்ஸ் எம்ஏடிஹெச்இ எம்ஏடிஎஸ்னா இதெல்லாம் என்னது? லெட்டர்ஸ் இன் த வேர்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஈஸியா இருக்கா? சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன் 11 பாருங்களேன். எக்ஸ் ஒரு இன்டெஜர் இருக்கணும், -3 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 7. இப்போ இப்படின்னா என்ன அர்த்தம்னா -3லேருந்து ஆரம்பிச்சு 7க்குள்ள முடிக்கணும்னு அர்த்தம். அப்பனா எப்படி ஆரம்பிக்கும்? -3 -2 -1 அப்புறம் 0 1 2 3 4 5 6. ஸ்கேல் பார்த்திருக்கீங்களா? ஆக்சஸ் பார்த்திருக்கீங்களா? கிராஃப்.
கிராஃப் போட்டிருக்கீங்களா 10th கிராஃப்ல ஆல் ஆக்சஸ் இப்போ இங்க பாத்தீங்க இப்போ இப்படி ஸ்டார்ட் ஆகுங்கண்ணா -3 -2 1 அப்புறம் 0 1 2 3 4 5 6 அப்பனா பாசிட்டிவ் பின்னாடி வருவான் நெகட்டிவ் முன்னாடி வருவான் நடுவுல 0 வருவான் ஸோ அவன் என்ன கொஸ்டின்ல கேட்கறான்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் சொல்லு அப்படின்னு கேட்கறான் ஸோ நம்ம இது எல்லாத்தையும் எழுதணும் அதான் இங்க சொல்றாங்கண்ணா 3 -3 1 2 0 4 less than x less than 12 அப்படின்னா என்ன அர்த்தம் 4ல இருந்து 12க்குள்ள இருக்கிற இன்டிஜர் அப்படின்றான் அப்பனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 6 8 10 12 அப்படி ஓகேவா இது பாருங்க கண்ணா ஆல் நம்பர்ஸ் லெஸ் than 15 அதை எப்படி இண்டிகேட் பண்ணுவீங்க செலக்டர் மெத்தட்ல x கோலன் x இஸ் a element of r less thanனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா less than அப்படின்னு வந்தாலே x less than sign 15 ஓகே இப்போ இதுவே greater than 15 எப்படி போடுவீங்க x greater than 15 less than or equal to சொன்னா எப்படி போடுவீங்க less than or equal to x less than or equal to இப்படி வரும் புரிஞ்சுதா இப்போ all even நம்பர்ஸ்னா ஒண்ணுமே இல்ல x colon x is an element of r and x is a multiple of 2 அவ்வளவுதான் சிம்பிள் ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து illustration 13 போட்டுடலாம் கண்ணா b intersection c கேட்டிருக்காங்க இதையும் நீங்க போட்டிருப்பீங்க இது போட்டிருப்பீங்கல்ல கண்ணா a யூனியன் b யூனியன் c இந்த சம்ம b யூனியன் c கண்டுபிடிச்சுக்கோங்க a யூனியன் b யூனியன் c அப்புறம் ஓகே ஃபர்ஸ்ட் 15 சம்ஸ் முடிச்சுக்கோங்க 14 சம்ஸ் முடிங்க ஓகேவா ஹோம்ஒர்க் இன்னைக்கு வந்து illustration 1 to illustration 14 ஹோம்ஒர்க் சரியா சோ நம்ம இப்ப இங்கேருந்து கிரீன் போட்டா முடிச்சிட்டோம் நீங்க ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு we will we can take up sums from 15th ஆக்சுவலா 15th சம் கூட உங்களால போட முடியும் ஆனா நான் வந்து 14th வரைக்கும் இப்போதைக்கு கொடுத்துருக்கேன் சரியா ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு இப்போ குட் நாளைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஹவு மெனி லைக் போத் காஃபி டீ அந்த மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த சம்ஸ் ஓகே நாளையோட வி வில் கம்ப்ளீட் அ செட் லாங்குவேஜ் சரியா ஓகே செட் லாங்குவேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னா வி வில் கோ பேக் டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் போயிடலாம் எப்படிக்கண்ணா கார்லேஷன் போட்டு பார்த்தீங்களா நேத்திக்கு ஓகே போட்டு பார்த்துட்டீங்கன்னா எனக்கு சம்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுங்க ஸோ எனக்கு தெரியும் நீங்க எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நாள் கார்லேஷன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ஸோ தட் நீங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கீங்க நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா இந்த சம் வந்ததுன்னா எப்படி போடணும் அந்த மாதிரி இப்போ இல்ல நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் அதை ஓகே சூப்பர் தேங்க்யூ இல்ல நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் ஓ ஓகே ஓகே நாளைக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு 1 hour உங்க கூட உட்கார முடியுமான்னு பாக்குறேன் நான்
ஓகேவா? நாளைக்கு 10 to 11 வந்து அக்கவுண்ட்ஸ் வச்சுக்கலாம். வேற ஏதாவது 1 ஹவர் உட்கார முடியுமான்னு பார்க்குறேன். செட் லாங்குவேஜ் இருந்ததுன்னா நாளைக்கு முடிச்சுடுறேன். அப்படி இல்லாட்டி நாளைக்கு வச்சுக்கலாம். மே எக்கனாமிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே. அதுக்கு முன்னாடி எனக்கு 11th எக்கனாமிக்ஸ் புக்கும் 12th எக்கனாமிக்ஸ் புக் மட்டும் நீங்க எய்தர் செகண்ட் ஹேண்ட்ல வேணா வாங்கி வச்சுக்கோங்க. 12th ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும். 11th இருக்கா? 11th 11th மட்டும் ஏதாவது பாருங்களேன் வாங்கி வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா நிறைய 11th இருந்து நம்மளுக்கு வருது ஃபவுண்டேஷனுக்கு. நீங்க ஃபவுண்டேஷன் புக்ல இருந்து கூட படிக்க வேணாம். அதுல இருந்தே படிச்சிடலாம். செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது புக் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சூப்பர். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல அம்மா கிட்ட ட்ரை பண்ண சொல்லுங்க. கிடைக்கலன்னா பிடிஎஃப் காப்பி டவுன்லோட் பண்ணிக்கோங்க சமச்சீர்ல இருந்து. சரியா? சூப்பர். மண்டேல இருந்து வில் ஸ்டார்ட் வித் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். நாளைக்கு ஒருவேளை 1 hour என்னால உட்கார முடியலன்னா ஃப்ரைடே இன்னைக்கு. ஆஹா, இல்ல இல்ல இல்ல. நாளைக்கு அக்கவுண்ட்ஸ் நாளைக்கு வெனஸ்டே தானேல. நாளைக்கு அக்கவுண்ட்ஸ். தேர்ஸ்டே அன்னைக்கு வில் செட் அகைன் ஃபார் செட் லாங்குவேஜ். ஓகே. தேர்ஸ்டே அன்னைக்கு பார்க்கலாம் நம்ம. வி வில் சிட் ஃபார் மேக்ஸ். ஓகே கண்ணா. தேங்க்யூ. பை பை. நான் இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டுறேன். வீடியோ வந்துருச்சு. அந்த லிங்க்ல உங்களால பார்க்க முடியுதுன்னா சொல்லுங்க. கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரியா? ஓகே. பை கண்ணா. தேங்க்யூ. இந்த எக்ஸல் ஃபைல் அனுப்புறேன். ஹோம்ஒர்க் போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க எனக்கு. நான் பார்ப்பேன்.